Welcome to the new session for the engineering mechanics topics. So I will share my screen. Question number 125. Question number 125. Solve. Beginner level 2 advanced level pneumatic 4 to remember. Okay. சரி, இப்ப நம்ம பார்க்க போற விஷயம் வந்து ஒரு சுவாரஸ்யமான கொஸ்டின். வீரராகவன் கேமரா ஆன் பண்ணீங்க. இந்த கொஸ்டினை வாசிங்க. An object of mass 5 kg fall from rest through a vertical distance of 20 meter and attains a velocity of 10 meter per second. How much work is done by the resistance of the air on the object? G is equal to 10 meter per second square. காத்து வந்து வேலை செய்யுதான். சரியா? காத்து என்ன வேலை செய்யுதுன்னு பாப்போமா? ஒரு மாஸ் இருக்கு. மாஸ் வந்து எத்தனை கிலோ இருக்கு? வீரராகவன் 5 kg. அவ்வளவுதான். அதாவது இது இந்த மாதிரி சம்மெல்லாம் வந்து ஃபார்முலாவா பார்க்காதீங்க. அப்படியே கதை மாதிரி கண்ணு முன்னாடி ஒரு மாஸ் வரணும். சரியா? அப்ப இது வந்து என்ன பண்ணுதுன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னன்னா ரெஸ்ட்ல இருக்கு. ரெஸ்ட்ல இருக்குன்னா வெலாசிட்டி எவ்வளோ? 0. ஜீரோ. அவ்வளோ, சூப்பர், கலக்கிட்டீங்க. 0 மீட்டர் பெர் செகண்ட். அப்புறம் வெர்டிகல் டிஸ்டன்ஸ் 20 மீட்டர். எவ்வளவு உயரத்துல இருக்குன்னா இங்க இருந்து 20 மீட்டர். சரியா? அதுக்கப்புறம் இங்க வரும்போது வெலாசிட்டி வந்து 10 மீட்டர் பெர் செகண்ட். சரியா? அருமையா? சோ வந்துட்டான். இப்ப வந்து யூ கொடுத்துட்டான், வி கொடுத்துட்டான். யூவும் வியும் கொடுத்துட்டான், எஸ் கொடுத்துட்டான். அப்ப ஈக்குவேஷன் ஆஃப் மோஷன் என்ன போடலாம்? வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் 2as போடலாமா? வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் 2as போட்டு ஏ என்ன வந்து கண்டுபிடிங்க. வி ஸ்கொயர் ஈக்குவல் டு யூ ஸ்கொயர் பிளஸ் 2as. அப்ப வி வந்து 10, யூ 0, 2a தெரியாது, எஸ் வந்து 20. ஏ என்ன வருது? Meter per second square. எவ்வளவு வருது? 2.5 வருது. 2.5 meter per second square. வந்து 5 கிலோ கொடுத்துருக்கானா, 5 இன்ட்டு 2.5 போட்டா 5 இன்ட்டு 2.5 12.5 Newton. 12.5 இன்ட்டு 20 போட்டோம்னா 4 into velocity momentum. 125. Not into velocity momentum. சரி, 250 வருதா? ஆனா நமக்கு 250 ஒன்றும் ஆன்சர் இல்லை. இப்போ பார்ப்போம் எப்படி அப்ரோச் பண்ண. மாஸ் வந்து 5 கிலோ கொடுத்துருக்காங்களா, இனிஷியல் வெலாசிட்டி 0வா, ஹைட் வந்து 20 மீட்டர், ஃபைனல் வெலாசிட்டி வந்து இது. ஆக்சிலேஷன் டியூ டு கிராவிட்டி வந்து அதை வந்து ஜி வந்து 10 மீட்டர் per செகண்ட் ஸ்கொயர் கொடுத்துட்டான். இஃப் தேர் ஆர் நோ ஏர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னா கிராவிட்டி வந்து 100% இருக்குமா. காத்துல எந்த ரெசிஸ்டன்ஸும் இல்லைன்னா
கிராவிட்டி வந்து 100% இருக்கும். அப்போ 10 யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஒர்க் டன் பை த கிராவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 5 இன்ட்டு 10 இன்ட்டு 20 mgh. ஸோ ஒரு இதுவை வந்து போட்டோம் அப்படின்னா அது பொட்டன்ஷியல் எனர்ஜி தான். ஒர்க் டன் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி. சரியா? ஒர்க் டன் ஈக்குவல் டு பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லலாம். ஆனா வந்து ஃபைனலா என்ன கைனடிக் எனர்ஜி இருந்ததுன்னா ஃபைனலா என்ன கைனடிக் எனர்ஜினா ஆஃப் எம்வி ஸ்கொயர். ஆஃப் இன்ட்டு எம் 5 kg, இது 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். சரியா? அப்ப என்னன்னா ஃபைனலா நமக்கு 250 ஜூல் வருது. கைனடிக் எனர்ஜி கால்குலேட் பண்ணா 250 ஜூல். ஸோ கைனடிக் எனர்ஜினா 250 ஜூல். அப்படி இருக்கும்போது இப்போ எனர்ஜி லாஸ் வந்து கே ஃபைனல் மைனஸ் டபிள்யூ கிராவிட்டி போட்டோன்னா 250 மைனஸ் 1000 கழிச்சோன்னா மைனஸ் 750 ஜூல். ஏன் மைனஸ் வந்ததுன்னா ஏர் ரெசிஸ்டன்ட்னால வந்து எதிர் திசையில தான் ஆக்ட் ஆகும் மைனஸ். புரிஞ்சுதா? இது வந்து வேற Yes, sir. மாதிரி வேற மாதிரி சொல்ல போறேன். வேற மாதிரி என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, ஓகே பேனா பேனா எடுத்துக்கிட்டா ஸோ இங்க வந்து ஹைட் வந்து 20 மீட்டர். சரியா? இங்க ஹைட் வந்து 0 மீட்டர். ஸோ இப்போ என்னன்னா இந்த இடத்துல டோட்டல் எனர்ஜி இருக்கு என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் கைனடிக் எனர்ஜி. ஸோ ஹைட் வந்து மட்டும் 20, கைனடிக் எனர்ஜி வந்து இருக்காது. ஏன் அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட்ல கைனடிக் எனர்ஜி இருக்காது. ஏன்? மூமெண்ட்ல இல்லை சார் அது. ஸ்டார்டிங்ல கைனடிக் எனர்ஜி இருக்காது. ஏன் அப்படின்னா வெலாசிட்டி 0. கீழே வந்து நான் மறுபடியும் பொட்டன்ஷியல் எனர்ஜி பிளஸ் கைனடிக் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கு வந்து ஃபார்முலா என்னன்னா mgh. கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா வந்து ½ mv ஸ்கொயர். இங்க கீழே வந்து கண்டிப்பா பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்காது. ஏன்? ஹைட் இல்லை சார். இது டிராவல் ஆகி வந்துருச்சு டைம். ஹைட் 0. ஸோ இதை இனிஷியல் டோட்டல் எனர்ஜி 1. சரியா? இது டோட்டல் எனர்ஜி 2. டோட்டல் எனர்ஜி 1, டோட்டல் எனர்ஜி 2. அப்ப 2 - 1 போட்டா -750 கிடைக்கும். இது ரெண்டாவது மெத்தட். அதான் ஏர் ரெசிஸ்டன்ஸ்னால வருது. சரியா? புரியுதா? Yes, sir. ரெண்டுமே திங்க் பண்ணணும். வே ஆஃப் திங்கிங்ல தான் வந்து நமக்கு கரெக்டா நம்ம அச்சீவ் பண்ண முடியும்.
கிராவிட்டி வந்து 1000 ஆக்ட் ஆகுது. ஏர் ரெசிஸ்டன்ஸ் கிராவிட்டியும் ரெசிஸ்டன்ஸ் எடுத்தா கைனெட்டிக் எனர்ஜி வரும். ஸோ கிராவிட்டி வந்து 1000, ஃபைனலாக 250 இருக்கு. அப்போ -750 கழிச்சாதான் வரும். ஸோ கிராவிட்டியில் கிடைச்சது தான் நமக்கு என்ன ஃபார்முலா? கிராவிட்டி என்ன ஃபார்முலா? பொட்டன்ஷியல் எனர்ஜி எம் ஃபார்முலா போட்டுருக்கேன். பை த கிராவிட்டி வந்து இட் இஸ் பொட்டன்ஷியல். mg. ஸோ கடைசியா இருக்கிறது வந்து இட் இஸ் கைனெட்டிக் எனர்ஜி. ஏர் ரெசிஸ்டன்ஸ் வந்து அதான் -750. ஓகே. அவ்வளவுதான். இந்த ஏதாவது ஒரு ஃபார்முலா ஒரு ப்ராடக்ட்ல கூட ஒரு 2 ஃபார்முலா 3 ஃபார்முலா ரிவிஷன் பண்ணிடலாம். அதான் நம்ம பண்ண வேண்டிய விஷயம். சரியா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் கொஸ்டின் 129. ஒன் டுவெண்ட்டி நைனா? ஸோ இந்த கொஸ்டினை வாசிங்க வீரராகவன். A body of mass 5 kg at rest is acted upon by two mutual perpendicular forces 6 Newton and 8 Newton simultaneously. Its kinetic energy after 10 seconds is 100 joule, 200, 500, and 1000 joule. சூப்பர். பாடி மாஸ் கொடுத்துட்டாங்க, ஃபோர்ஸ் கொடுத்துட்டாங்க, கைனடிக் எனர்ஜி ஆஃப்டர் 10 செகண்ட் கேட்குறாங்க. அப்ப என்ன பண்றது? ஹவ் வி ஆர் ப்ரொசீடிங் அப்படின்னு பார்ப்போம். ஸோ எப்பவுமே வந்து ஒரு பாடி இருக்கு. பாடி எப்படி இருக்கான்? பாடி ஒரு பாடியை போடுவோம். நல்ல சிவப்பு கலர்ல ஒரு பாடியை போட்டாச்சு. இந்த பாடி மேல என்ன ஆக்ட் ஆகுது? Perpendicular force. பர்பண்டிகுலர் ஃபோர்ஸ்னு எப்படிதான் இருக்கும்? ஸோ 6 8 சரியா? பர்பண்டிகுலர் ஃபோர்ஸ் ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, அது ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு R ஈக்குவல் டு 6 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர். சரியா? R ஈக்குவல் டு 6 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர். போட்டாங்க 6 ஸ்கொயர் பிளஸ் 8 ஸ்கொயர் போட்டா நமக்கு என்ன ஆகுது? 36 64 10 வந்துச்சு. ஸோ நெட் ஃபோர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. நெட் ஃபோர்ஸ் போய் மாஸ் போட்டா ஆக்சிலரேஷன் கிடைச்சிடும். ஓகே. இனிஷியலா ரெஸ்ட்ல இருக்கு. அப்ப v ஈக்குவல் u பிளஸ் ஏடி போட்டா u 0, a இன்டு டி போட்டா நமக்கு a இன்டு டி போட்டா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா, a இன்டு டி போட்டா 20 மீட்டர் பர் செகண்ட். அப்ப வெலாசிட்டி கிடைச்சதுன்னா வெலாசிட்டி போட்டு ஆஃப் இன்டு எம் ஸ்கொயர் போட்டா கைனடிக் கிடைச்சு. ஸோ என்ன கதை புரிஞ்சுது?
சார் ஃபர்ஸ்ட் ஒரு பிளாக் இருக்கு சார். அது வெயிட் வந்து பார்த்தோன்னா 5 kg. ஓகே. அதில் வந்து மியூச்சுவலி பர்பண்டிகுலர் ஃபோர்ஸஸ் ஆக்ட் ஆகுது சார். ஒன்று வந்து 6 நியூட்டன், இன்னொன்று வந்து 8 நியூட்டன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டைகனலி வந்து ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும். ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் வந்து சம் ஆஃப் தி வெர்டிக்கல் அண்ட் ஹரிசாண்டல் காம்போனன்ட் ஸ்கொயர் பண்ணி ரூட் இருக்கு சார். ம். அண்ட் அதில் வந்து நமக்கு ரிசல்டன்ட் ஃபோர்ஸ் கிடைச்சிச்சு. நம்ம ஃபோர்ஸ் வச்சு ஃபோர்ஸ் பை மாஸ் வந்து ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிட்டு வி ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி ஃபார்முலா யூஸ் பண்ணி வெலாசிட்டி வந்து இது பண்ணோம். ஓகே. வெலாசிட்டி நமக்கு வி தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஆஃப்டர் 10 செகண்ட் இனிஷியல் வெலாசிட்டி 0 ரெஸ்ட்ல இருக்கிறதுனால ஆக்சலரேஷன் வந்து 2 இன்டூ நமக்கு கேட்ட டைம் வந்து 10 செகண்ட். ம். ஸோ 20 மீட்டர் பர் செகண்ட் ஆஃப்டர் 10 செகண்ட் அவ்வளோ வெலாசிட்டி. அப்போ அவ்வளவுதான். சரியா? ஸோ அவ்வளவுதான் இன்னைக்கு நமக்கான இது. ம். ஸோ என்னன்னா ஒரு ஒரு ப்ராப்ளத்தையும் பார்க்கும்போது ப்ராப்ளமா பார்க்காதீங்க. என்ன நடக்குது? இப்போ ஃபார்முலா கைனடிக் எனர்ஜி ஆஃப் எம்இ ஸ்கொயர் தெரியும் இல்லையா? பொட்டன்ஷியல் எனர்ஜி ஃபார்முலா எம்ஜிஎஸ் தெரியும் இல்லையா? எஸ் சார். எஸ் சார். அப்புறம் வந்து வி ஈக்குவல் டு யூ பிளஸ் ஏடி தெரியும் இல்லையா? தெரியுமா தெரியாதா? எஸ் சார். அப்ப படிச்சிருக்கேன் சார். அந்த விஷயங்களை வந்து கரெக்டா வந்து நம்ம இது பண்ணணும். பண்ணாதான் வந்து நம்ம பக்காவா ரெடி ஆக முடியும். அப்படி பண்ண 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 நம்ம ரெடி. ஓகே சார். ஓகே. ஆல் தி ஓகே பெஸ்ட் சார். சாம்பியன்.